இந்த லைட் ஃபிளிக்கர் ஆகுறதுக்கும், இந்த வேவ் ஃபார்ம் இப்படி இருக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம்? அதுக்கு காரணம் இந்த ஜெனரேட்டர் தான். இந்த மாதிரியான இன்ட்ரஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனுக்கு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஜெனரேட்டர பிரிச்சு பார்த்தா 3 காயில் இருக்கும். ஒண்ணொண்ணு 120 டிகிரி பிளேஸ்மெண்ட்ஸ்ல இருக்கும். இதுக்கு நடுவுல ரோட்டார் ஷாஃப்ட் இருக்கும். அதோட மேக்னெட் அட்டாச் ஆயிருக்கும். அந்த மேக்னெட் சுத்தும்போது எலக்ட்ரான்ஸ் வந்து முன்னையும் பின்னையும் நகரும். அது எப்படி? இங்க தான் வந்து லென்ஸ்ல அப்ளை ஆகுது. அதாவது ஒரு காயில் கிட்ட மேக்னெட்டோட வட துருவத்த கொண்டு போனோம்னா, அந்த காயிலும் வட துருவமா மாறி அந்த மேக்னெட்ட எதிர்க்கும். அந்த மேக்னெட் அந்த காயில விட்டு நகரும்போது, அந்த காயில் தென் துருவமா மாறி அந்த மேக்னெட்ட ஈர்க்கும். இதனால எலக்ட்ரான்ஸ் முன்னையும் பின்னையும் போகும். மேக்னெட்ட வந்து சும்மா காயிலுக்குள்ள வச்சா ஒண்ணும் நடக்காது. அத மூவ் பண்ணணும். இதுல வந்து வட துருவம் வந்து காயிலுக்கு நேரா வந்துச்சுன்னா, அப்போ வந்து பாசிட்டிவ் பீக். அதுவே தென் துருவம் வந்துச்சுன்னா நெகட்டிவ் பீக். 2ம் இல்லாம நடுவுல இப்படி இருந்துச்சுன்னா, அது வந்து நியூட்ரல். 0. இதத்தான் சைன் வேவ் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இப்படி வந்துச்சுன்னா, இது வந்து ஒரு சைக்கிள். இதே மாரி ஒரு செகண்டுக்கு 50 தடவ நடந்துச்சுன்னா, அதுதான் 50 ஹெர்ட்ஸ். இதுதான் ஆல்டர்னேட்டிங் கரண்ட், மாறுதிசை மின்னோட்டம். இதவே 3 ஃபேஸ்க்கு வச்சோம்னா, அதோட வேவ் ஃபார்ம் இப்படி இருக்கும். ஒண்ணொண்ணு 120 டிகிரி டிஃபரண்ட்ல இருக்கும். மேக்னெட்டோட வட துருவம் எந்த காயிலுக்கு நேரா வருதோ, அந்த ஃபேஸ் வந்து பீக்ல இருக்கும். மீதி 2ம் நெகட்டிவ்ல இருக்கும். இதே தான் மாறி மாறி நடக்கும். இப்ப இதுக்கும் இந்த லைட் ஃபிளிக்கர் ஆகுறதுக்கும் என்ன தொடர்பு? அதாவது பாசிட்டிவ் பீக்ல இருக்கும்போது பல்ப் வந்து எரியும். அது வந்து சென்டருக்கு வரும்போது நியூட்ரல். நியூட்ரல் 0 தானே. அதனால பல்ப் எரியாது. பவர் இருக்காது. சோ அடுத்து நெகட்டிவ் பீக் வரும்போது பவர் இருக்கும், பல்ப் எரியும். திரும்ப நியூட்ரலுக்கு வரும்போது 0. இதே தான் மாறி மாறி நடக்குது. இத வந்து நம்ம கண்ணால பார்க்க முடியாது. ஏன்னா செகண்டுக்கு இது 50 தடவ இல்ல 60 தடவ நடக்கும். இத பார்க்கணும்னா மொபைல்ல வீடியோ எடுத்து ஸ்லோ மோஷன்ல வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளவுதான் இந்த வீடியோ. புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நன்றி.